அதிமுக விட 10 ஆண்டுகள் ஆட்சி. ஐயா எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு காலத்துக்கு மேல ஆண்டாங்க. அந்த கொடுமை தாழாம திமுக 2021 வந்துச்சு. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னாங்க. அதிமுக ஆட்சியின் கொடுமைகளுக்கு அங்க முடிவு கட்டுவோம்னாங்க. அதிமுக ஆட்சி காலத்துல நிகழ்ந்த மிகப்பெரிய கொடூரம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு 2018 நடந்துச்சு. அன்றைக்கு திமுக என்ன சொன்னது? குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம், யாரையும் விடமாட்டோம், இதை ஏற்க முடியாது என்று பேசியது திமுக. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்து இன்னும் 3 மாத காலத்துல ஆட்சி முடிய போகுது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்புடைய யாரையும் திமுக அரசு தண்டிக்கவில்லை. மாறாக அதில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கியிருக்கிறது. அதே போல அதிமுக ஆட்சி காலத்தில் சாத்தான்குளம் படுகொலை, காவல் நிலையங்கள் சாத்தான்களின் கூடமாக மாறி வருகிறது, ஏற்க முடியாது என்று பேசியவர் ஸ்டாலின். இன்னைக்கும் தமிழ்நாட்டில் காவல் நிலைய படுகொலைகள், காவல்துறையே கையை உடைக்குது, காலை உடைக்குது, அதே போல என்கவுண்டர் பண்ணுது, எல்லாம் நடக்குது. அதிமுக ஆட்சி காலத்தில் கதிராமங்கலம் நெடுவாசல்ல விவசாயிகள் மீது ஒடுக்குமுறை, மீத்தல் எடுப்பதற்காக, ஹைட்ரோகார்பன் எடுப்பதற்காக விவசாய நிலங்களை பறித்தார்கள் கதிராமங்கலத்தில் நெடுவாசல்ல. நீங்க திமுக ஆட்சி காலத்தில் பரந்தூர்ல 2 ஆண்டுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராடக்கூடிய மண்ணின் மக்களுக்கு, விவசாய பெருங்குடி மக்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்க போறல. அதிமுக தனியார் மையம், திமுக தனியார் மையம் தான். இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க. அப்ப அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் என்ன மாறுபாடு? அதிமுக சத்தமாக செஞ்சதை திமுக சத்தம் இல்லாம செஞ்சுக்கிட்டு